வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு கேழ்வரகு மாவை வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். அலசிட்டு தோல் எடுத்துட்டு துருவிக்கலாம். துருவின சக்கரவள்ளி கிழங்கை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் கேழ்வரகு மாவு சேர்த்துடலாம். ஒரு கிண்ணம் வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். வெல்லம் கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துடலாம். பிசைஞ்ச மாவை கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் கொழுக்கட்டையாக வச்சிடலாம். மூடிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.